Hello friends, welcome back to echi ooruthu kitchen. எங்கள் ரெசிபி உங்கள் சமையல் அறையில். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து தேங்காய் சட்னி பார்க்க போறோங்க. அதாவது சிம்பிளா பொரிகடலே இல்லாம தேங்காய் சட்னி தான் பார்க்க போறோம். யூசுவலா நம்ம தேங்காய் சட்னி வந்து பொரிகடலையோட சேர்த்து தான் செய்வோம். இல்லாட்டி சிலர் வந்து கடலை பருப்பும் போட்டு செய்வாங்க. நம்ம அது ரெண்டுமே இல்லாம வெறும் தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சு எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். நீங்க நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தேங்காய் சட்னி செய்ய தேவையான பொருள் வந்து நான் அரை மூடி தேங்காய் வந்து இங்க துருவி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகா, இதுல வந்து 7ல இருந்து 10 வரைக்கும் நீங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த சட்னிக்கு நீங்க சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும், பெரிய வெங்காயம் போடாதீங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி. வந்து பொரிகடலை, கடலைப்பருப்பு ரெண்டுமே இல்லாத ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான தேங்காய் சட்னி தான் நம்ம பண்ண போறோம். இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஜாருக்கு நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த பொருளாமே நம்ம வந்து ஒரு ஜாருக்கு மாத்திட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம். சட்னி வந்து நான் அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு வந்து மாத்திட்டேன். இந்த சட்னி வந்து நீங்க நல்லா அரைக்கணும், பிகாஸ் இதுல வந்து சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால நல்லா அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்தியானது. ஏன்னா பச்சையா நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து வதக்காம அதுல ஆட் பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாது. நீங்க இந்த சட்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Until then, it is bye from Sita.